எரிகோ மதில் நேற்று கூட நான் சொன்னேன், அது மனுஷனால கரைக்கணும் அப்படின்னா டைம் எடுக்கும். அதுக்கு நிறைய எக்யூப்மென்ட் நிறைய இருக்கணும். புல்டோசர் இருக்கணும், பாம்பு இருக்கணும், கொடாலி இருக்கணும், ஆம்பு இருக்கணும். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் துதி மட்டும் தான் கொடுத்தாரு. துதிக்கிறவர்கள் மத்தியில ஒரு தடையும் இல்லாதபடி கர்த்தர், ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் நம்ம மத்தியில விளங்க செய்யும். கர்த்தர் ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் தேவனுடைய வார்த்தையை, நானும் மனசுல ஒரு ஆசை, 2 ஊழியக்காரங்க வராங்க, நம்ம இன்வைட் பண்ணி பேச வைக்கலான்னு. ஆனா தேவன் சொன்ன, நான் உனக்கு என்ன சொன்னோன்னு அதை நீ செய்ய, ரொம்ப பெருத்தனை பண்ணாத, கொஞ்சம் ஆள் வந்துட்டா நீ உன்னோட கேரக்டர் வேற மாரி ஆயிருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க சொன்னதுபடி நான் கேட்கிறேன், ஆனா நீங்க சொன்னதுபடி எனக்கு நிறைய கொடுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்காதிருங்கள். கரெக்டா? நீங்களும் நானும் நிறைய காரியத்தை முதல்ல நான் சொல்றேன், ஆவியில நிரப்பப்பட்டு எனக்கு உணர்த்துகிற காரியம், உங்களே நீங்க குற்றப்படுத்தாது. Don't build. Thank you. உங்களே நீங்க குற்றப்படுத்தாதீங்க. என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கோ, உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை பயன்படுத்த முடியாது. Don't condemn yourself. உங்களே நீங்க குற்றப்படுத்தாதீங்க. என்னால முடியாது, நான் பாவி, நான் பாவம் செய்துட்டேன், குற்றம் பண்ணிட்டேன். ஐயா, நம்மளுடைய காரியங்களை சரிப்படுத்த தான் பிதாவின் வலது பரிசுத்தத்தில் இருந்த நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை சரியாக்கும்படி, நம்மளை உதவி செய்யும்படி, நம்மளை பலப்படுத்தும்படி, நம் காரியங்களை வாய்க்க செய்யும்படி. முடியாதுதான், உன்னால என்னால முடியாதுதான், கூடாதுதான், பாவத்தை விட முடியாதுதான், எதிராளிகளை மேற்கொள்ள முடியாதுதான், வருகிற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாதுதான், உனக்கு வருகிற எல்லா டெம்ப்டேஷனும் really cannot be over, but தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல சொல்றாரு, உன்னை வாளாக்காதபடிக்கு உன்னை தலையாகவும் உன்னை கீழாதபடிக்கு மேலாகவும் என்னால செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுங்களா? எப்பொழுதும் ஒரு குற்ற மனப்பான்மை, ஒரு நியாயம், நம்மளுக்குள்ள ஒரு தீமையை எப்பொழுதும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நம்மள மட்டும் குற்றப்படுத்துறது இல்ல, பிறரையும் நம்ம குற்றப்படுத்துறோம். தேவனுடைய சந்நிதியில வருகிற ஒருத்தரும் நீங்கள் குற்றவாளியாக இருந்தாலும் உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருப்பதற்காக, தெளிக்கப்பட்டதற்காக, ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறபடியால் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல. அதுக்காக நீங்க போய் பாவம் செய்யவும் நான் சொல்லல. இயேசு ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கிறார், என்ன தெரியுங்களா? லூக்கா 15 அதிகாரத்துல எப்ப இளைய குமாரன் திரும்பி வருவான்? 15 or 25? 15. எப்ப திரும்பி வருவான்? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்களா நம்மனால ஒரு விடுதலையோட சந்தோஷத்தோடு இருக்க முடியல? தயவு செய்து the couples, husband and wife and parents, take note பண்ணுங்க. When you condemn your fellowship, husband and wife, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள என்னைக்கு உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய நாவை குற்றப்படுத்துறீங்களோ, அப்ப உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு கேப் உண்டாகுது. என்ன கேப் தெரியுங்களா? மனைவி கணவனை பார்த்து ஏதாச்சும் குற்றப்படுத்திட்டீங்கன்னா கணவன் காத்திருப்பாரு, அடுத்தது உன்னோட தவறு கண்டுபிடிக்கும். அங்க அன்பே இருக்காது. ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு பிள்ளை அவங்களுடைய அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய முயற்சியை
எதனால தெரியும் நிறைய பிள்ளைகள் இருந்து போறாங்க? பிகாஸ் த பேரண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு முயற்சி இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஒரு நாளும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். என் ஆவிக்குரிய பையன் நான் லைசன்ஸ் எடுக்க மாட்டேன், எங்க அம்மா ஒரு பக்கம் பேசுறாங்க, லைசன்ஸ்கார ஒரு பக்கம் நான் போக மாட்டேன். இல்லடா, நீ தான்டா சேஞ்ச் வேணும் ஓட்டணும், போய் எடுடா, நம்மளுக்கு ஆள் இல்லை, பாக்குறல பாசுற எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. ஐயா அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த வார்த்தையை கேட்டான், போய் லைசன்ஸ் எடுத்துட்டு பஸ் நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு ஆடு கிடைச்சிருச்சு. வண்டி ஓட்டுறதுக்கு. ஐயா நான் எனக்குன்னு சொல்லல, எனக்கு ஓட்ட என் மனைவி இருக்காங்க காடி, எனக்கு ஓட்டுறதுக்கு ஒன்று 2 வருஷத்துல என் பையன் வந்துடுவான். நாட் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. அவனுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்துல அவனுக்கு நான் உற்சாகப்படுத்தேன். நம்ம பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்தி பாருங்க. பி சுசிலா என்ன பி சுசிலா ஜிக்கி மேல நம்ம பிள்ளைங்க பாடுங்க. என் மனைவி பாருங்க, சைந்தவி மேல் பாசல் எல்லாம் பாடல் பார்த்து சொல்றீங்க. ஆமா, நீங்களாம் பரிசுத்தவான்க, நான் ஒரு பாவி. என் மனைவிக்கு பாடவே வராது. நாங்கெல்லாம் ஜெட்ல போய், நாங்கெல்லாம் பில போய்கிட்டு வச்சுக்கலாம், அவங்க ஜெட்ல நின்று ஹாய் வெயிட் கமிங் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இன்னைக்கு அவங்க பாடும்போது கர்த்தருடைய நாமம் இந்த சபையில மகிமைப்படுது. ஒன்னும் சாட்சி சொல்லட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம சபையில ஒரு 4 சம் லீடர் இருந்தாங்க. எல்லாம் மைனாங்க, புறாக்கள், அண்ட காக்கா எல்லாம் இருந்தது. நல்லா பாடுறது, அப்படியே எல்லாரும் அப்படிதான் ஒரு மாதிரி ஆராதிப்பாங்க. நான் பார்த்துட்டு நாளை நான் உருவாக்கிட்டேன். அங்க இருந்து பார்த்தாரு, நாளையும் குடிக்கி தூக்கி வேற இடத்துல நட்டுட்டாரு. ஐயோ நானும் போச்சு. அப்படி என்ன பண்றது பார்க்க ஆண்டு சொன்னாரு, என்னுடைய மகிமை பார்க்குறாங்க, காட்டுங்கன்னு. அவர் ஒன்றதுக்கும் இல்லாத அவனை கொண்டு வந்து நிப்பாட்டு, நான் என்னோட மகிமை வெளிப்படுத்தேன். You never sing. Better you sing lah. Don't give Papa lah. Papa never stop. All continue. I'm very tired. Amen. இன்னைக்கு உங்களை நீங்க குற்றப்படுத்தாதீங்க. நம்மளுக்கு நன்மை கர்த்தர் இடத்துல இருக்குது. காலத்துக்கு ஏற்ற நீங்கள் மாறுங்க, விசுவாசிங்க. உங்களை குற்றப்படுத்தாதீங்க. மற்றவர்களும் குற்றப்படுத்துகிறார், அதை கேட்டுட்டு பைனாக்கோழி தெரியுமா? பைனாக்கோழி தெரியாது, இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க பைனாக்கோழி. அப்படின்னா நீ பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீ அதுல இருந்து வெளியே வர முடியாது. இயேசு சொல்றாரு, பிசாசு எதுக்கு வரானா? நம்மளுக்கிட்ட கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். ஐயா நம்ம தேவனால விடுதலை ஆயிட்டோன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரன் விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே நீ விடுதலை ஆக மாட்டீங்க. சாட்டை எடுக்கணும் இயேசு மாரி போடு போட்டா பஸ் என்ன விடுதலை ஆயிட்டான். நம்ம விடுதலை, நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை, நம்மளோட சிந்தையில ஒரு விடுதலை, நாம் பார்க்கிற காரியத்துல ஒரு விடுதலை. நீங்க குற்றப்படுத்தாதீங்க. காலத்துக்கு முன்பாய் நியாயம் தீர்க்காதீர்கள். யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, யார் மேலே பகையை வளர்க்காதீங்க. நேற்று கூட சிஸ்டர் சொன்னாங்க, புதுசா குடும்பம் வந்திருக்கு, ஒருத்தன் கூட பிரேஸ்ல சொல்ல. நீங்களா விசுவாசியா? விசுவாசிங்க. நீங்க ஒருத்தர் சபைக்கு வந்துட்டா எப்படி தெரியுங்களா? எப்படி ஜெயமேல இருக்கா, கால் விழுந்து அம்மா சமய திருப்பி சேர்ச்சுக்குவாங்க. ஒருத்தர் சபையில் எப்படி தெரியுங்களா? சகோதர சகோதரிகளாய் நாம் அன்பு கூறணும். வீட்டுக்கு போனாதான் நீ என்னது சீரியல உட்காந்து பாட்டு, மாமியார் சண்டை போறது, மருமக முறுமுறுக்கிறதுல பார்த்து அப்படியே காலத்தை முடிச்சுது. ஆனா சபைக்கு வந்தாவது நீ என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க. உங்க கண்ணுல அவள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லு. அப்பதான் திரும்பி உனக்கு சொல்லுவாங்க, ஆமா நீங்களும் அழகா இருக்கீங்க. அது வராது, பார்த்தா பார்க்கட்டும். அல்லேலூயா. சிலவங்களுக்கு அன்னைக்கு ஒரு பிரதர் வந்தாரு,
ஐயா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு. நான் விடைக்கிறீங்களா? நான் வேலை முடிஞ்சதுக்கு விடைக்கிறீங்களான்னு சொன்ன. உண்மையாக அழகா இருக்கிறியா? எனக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்றீங்க, என்ன செய்யணும்? மனுஷனுடைய புத்தி இருக்க கேடு உள்ளதும். நல்லது சொன்னாலும் ஏன்னா நம்ம புத்தி கொஞ்சம் பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, ஸ்டாண்டர்டா சொல்லுங்க. 2 பாஸ்டர் வந்திருக்காங்க. நீங்க பேசுறது பார்த்தா இது என்ன சரி கம்பத்துல பேசுற மாதிரி பேசுறாரு. ஆமா நம்ம தமிழ் சரி விட்டுறேன், வேற டைலாக். ஆமென். நம்ம தேவனோட வார்த்தைகளை கவனிப்போமாக. யோவான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 4 verse 4 and 5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போமாக. எல்லாரும் கவனமாய் கேளுங்க. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஐயா நல்லா கவனமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சபையில இருக்கிற என்வாயர்மெண்ட், சபையில இருக்கிற அலங்காரம், சபையில இருக்கிற இசைக்கருவிகள், சபையில இருக்கிற ஜனங்களால நீங்க விடுதலை ஆக முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சபையோட சூழ்நிலையை பார்த்து நீங்க விடுதலை ஆவீங்கன்னா விடுதலை ஆக முடியாது. ஜெபல இருக்க முடியுமாக்கா? முடியாது. நம்மளை கொண்டு போய் பொக்கோங்களை அடக்க பண்ணிடுவாங்க. சர்ச் மெம்பர்ஸ் கடைசி வந்து பொக்கே வச்சிருவாங்க. ஏன் நம்ம இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு அநேகர் இவந்தோ பாஸ்டர்ஸோ இவங்கள சொல்லல, என்ன நான் சொல்லிக்கிறேன். ஜனங்களை பார்க்க எங்களுடைய விசுவாசம் எப்படி தெரியுங்களா தனிஞ்சு போயிடுது. ஜனங்களுடைய கிரியைகளை, அவங்களுடைய சுபாவங்களை, அவங்களுடைய தீர்மானங்களை பார்க்க தேவன்கிட்ட நெருங்க வேண்டிய நாங்க மனுஷன்கிட்ட நெருங்கி அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணி, அதுவும் இல்லாம பாக்கெட்ல இருக்கிற பணங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணி நிறைய காரியத்தை செய்யறோம். ஆனாலும் இன்றைக்கு சொல்றேன் அதெல்லாம் வேஸ்ட். நீங்க தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த வேர் ஆனது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் அது தேவனுக்குள்ள உறுதிப்படும். அல்லேலூயா. அசைக்கப்படாத போல கர்த்தருக்குள்ள நீங்க உறுதியா இருக்க முடியும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் வார்த்தையினால வளருங்க. உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை மூலமா ஆவியானவர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில சபையில நடக்கிறது ஒண்ணு, the prophecy, தீர்க்க தரிசனங்களை அவர்கள் எப்படி தெரியுங்களா விரும்புகிறாங்க. எங்களுக்கு நன்மையா சொன்னீங்கன்னா, நீங்க எனக்கு சரியா சொன்னீங்கன்னா, I am really faith with God. நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியத்தை விரும்புறேன். நான் ப்ரொஃபஸியை தவறு சொல்லல, தீர்க்க தரிசனத்தை தவறு சொல்ல. ஆனா தீர்க்க தரிசனம் எங்கிருந்து தெரியுங்களா வரணும்? வேதத்திலிருந்து வரணும். அதான் ப்ரொஃபஸி. நீ அழகா மாறிடுவ, ஐஸ்வர்யா மாறிடுவ, உன் காதுல தொக்கட்டு அப்படி தொங்கும், அதெல்லாம் வேதத்தை அப்படிலாம் சொல்லப்படல. நாங்க நானு, என் மகன், மனைவி, மகனை பிறக்கல, நாங்க வீட்டுல ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். வீட்டுல தான் ஆராய்ச்சேன். எனக்கு ஆரம்ப ஊழியத்துல ஒரு அவுட்ரீச்ல பாஸ்டரா இருந்தேன். எனக்கு ஒரு 80 விசுவாசி இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை கர்த்தர் அழைத்தாரு. அந்த சபை விசுவாசி, சபையில் உள்ளது எல்லாம் அந்த பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு, நானும் என் மனைவி என் பிள்ளைங்க தனியா தான் வந்தோம். யாரையும் நான் இன்வைட் பண்ணல, யாருக்கிட்டையும் போய் என் நியாயத்தை சொல்லலை, யாருக்கிட்டையும் என்னுடைய சீனா நீங்களா போடுவீங்களே பஸ், எப்படிதான் நான் செஞ்செடுக்கிறதுல பஸ், எப்படிதான் மறந்து அதெல்லாம் பண்ணல. அப்படியே பச உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். சபை ஆராதனை பண்ண கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு அடிச்சு, எனக்கு நெருங்கின பாஸ்டர் ஒரு நல்ல விசேஷமான ஊழியக்காரர் வந்தாரு. அவர் ப்ராஃபஸி பண்ணா அப்படியே நடந்துடும். உங்களுக்கு நானும் அப்புறம் கொண்டு வாங்க, வீட்டுல கொண்டு வாங்க. நான் என்ன ஆசையா இருந்தேன்னா மரியாதைலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்டர் ஏச்சாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபை அப்படின்னா அந்த வீட்டுல நடக்கிற சபை இப்படியே தான் இருக்கும்.
உன் பையன் வளர்ந்து அவங்க ஜெனரேஷன் வளர்ந்த பிறகுதான் நீங்க சபை எடுப்பீங்க, சபை வரும். என்னுடைய அப்படின்னா இவன் வளர வரைக்கும் நான் வீட்டில் நடத்தணுமா? உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். உங்க வீட்டில் வந்து நான் எதாவது சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இன்னும் அந்த தேவ மனுஷன் என்ன பார்த்து சொல்றாரு, இந்த சபை வந்து வளரணும்னா இவங்கெல்லாம் தலையெடுத்தால் தான் வளரும், அது வரைக்கும் சபை வளராதுன்னு. நான் வீட்டில் அப்பதான் விசுவாசத்தில் நடத்துறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே அழைத்தவர் நீங்க, என்னை நடத்துறீங்க, என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஆமென். சபை ஆரம்பித்து 8 மாசம் கூட ஜனங்க வீடு பகுதியில் பெருகினாங்க. நாங்க உடனடியா 8ஆம் மாசம் முடிவு எடுத்தோம். 12ஆம் மாசம் 15ஆம் தேதி இந்த பில்டிங் குள்ள நுழைஞ்சோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தையிலும் உன்னோட விசுவாசத்தில் நடக்கிறதே தவிர மனுஷனான அல்ல. இன்னைக்கு அநேக பேர் மனுஷனை வந்து கடவுளா பார்க்கறாங்க, பிரைஸ் பண்றாங்க. ஏன் எங்களுக்கும் ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, அவர் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அவர் வந்து என் மனைவிக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்மா, அடுத்த தடவை நான் வரும்போது நீ கர்ப்பம் தரிப்ப ஒரு பையனை கையில் வைத்திருப்பேன். அவர் வந்து அடுத்த தடவை வந்தப்ப நாங்கள் அந்த வார்த்தை நிறைவேறினது. அதுக்காக அந்த பாஸ்டரை நாங்கள் போய் ப்ரைஸ் பண்ணி அவரை இன்ன வரைக்கும் கொட்டைக்கு வச்சுக்கிட்டு, ஹாய் பாஸ்டர், யோர் வேர்டா யூ ரியலி மீனா, யூ கம் பேக் சம்ஹவ் யூ ப்ராமிஸ் யூ ஒன் மோர் பேபி கமிங் அப்படிலாம் சொல்லல. சொன்னியா பாய் பாய் போயிட்டோம். ஏன்னா சொன்னது அவர் அல்ல, சொன்னது அப்படி நம்ம பிரிட்டிஷ் நம்மளோட விசுவாசம் அப்படி இருக்கணுமே. வாசிப்போமாக வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். பாஸ்டர் ரொம்ப ஸ்டோரி சொல்றீங்க அப்படின்னு என்னாதீங்க, நான் உங்களை எக்ஸசைஸ் பண்றேன், உங்களை தெளிவுபடுத்துறேன், அறிமுகப்படுத்துறேன். தேவன் யார், எப்படிப்பட்டவரா நீங்க பார்க்கணும்னு வாசிப்போம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியல அப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் எந்த தவறு செய்யல, நான் கரெக்டா இருக்கேன். நான் கரெக்டா இருக்கேன்னா நான் பைபிளை பார்க்கறதுக்கு முன்ன நான் கரெக்டா இருக்கிறேன். நான் பைபிளை நான் பார்க்கறதுக்கு முன்ன மனைவியை பார்க்கிறேன். நான் கரெக்டா இருக்கேனா அப்படி ஓகே, அப்ப ஓகே. அதுக்கு பிறகு அந்த மாதிரி பவுல் சொல்றாரு, நான் சரியா நான் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். நான் என்னிடத்தில் எந்த குற்றத்தையும் அறியல. ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. பாருங்க பவுல் சொல்றாரு, நீ உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய தன்மைகளை, உன்னுடைய செயல்களை பார்த்து நீ நீதிமானா, நீ உண்மை உள்ளவனா இருந்தாலும் அந்த நீதிமானுக்கு வசனம் சொல்லுது, ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. இல்ல ரைச்சஸா, நீதிமானா ரைச்சஸா? நீ நீதிமான என்பது உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நட, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய சாட்சி, உன்னுடைய கிரியை. நான் யாரையும் குற்றப்படுத்தல. சில இடத்துல நான் போகும்போது கம்பெனியில பார்த்திருக்கிறேன். கம்பெனியில ஒரு இது வச்சிருப்பாங்க, ஃபவுண்டர் அப்படின்னா இந்த கம்பெனியை உருவாக்குனவர் நான் தான். அந்த ஃபவுண்டர் பேர்லாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த அடையாளம் எங்க வந்துருச்சுன்னா சபைக்குள்ள வந்துருச்சு. இந்த சபையிலும் அதை கேட்டாங்க, பாஸ்டர் எப்படி இங்க போட்டு ஃபவுண்டர்னு உங்க பேர் போட்டிருப்பாங்க, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்னா வார்த்தை சொல்லுதுன்னா சபைக்கு தலை யாரும் அவிசுவாசிகளே, விசுவாசிகளே அவிசுவாசமா பேச. சபைக்கு தலை யாரு? சபையை கட்டுகிறவர் யாரு? சபையோட எஜமான் யாரு? சபையை விசாரிக்கிறது யாரு? சபை ஜனங்களுடைய குறைகளை தீர்க்கிறது யாரு? சபையோட ஜெபத்தை, ஆராதனையை ஏற்றுக்கொள்றது யாரு? அப்ப ஃபவுண்டர் யாரு? பாஸ்டர். ஆதி பாஸ்டர்னு செய்து நான் அதுக்காக சபை குறைச்சி சொல்லல. உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட வாழ்க்கையிலும் ஃபவுண்டர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்.
உங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் யார் தெரியுங்களா? இயேசு. அவரு உங்க கூட இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, நீ நீதிமான் என்பதை நீ பெருமை பாராட்டாத. அப்படிலாம் நீ ஒழுக்கமா கரெக்டா இருந்தாலும், சிலவங்க யாரு எப்ப என்ன தவறு செய்வாங்க அவங்க கண்ணு அப்படியே ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும். நேற்று கூட பிரசங்கத்துல சொன்னேன், நம்மளோட குறை ஒரு நாளும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா மத்தவங்களோட குறையை கேளுங்களேன். இந்த போன்ல இருக்க சிப்ஸ், சாப்பிடுற சிப்ஸ் இல்ல, இந்த போன்ல எல்லாம் சேவ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மத்தவங்களுடைய ஜாதகம், மத்தவங்களுடைய குறைகள் அப்படியே பட்டியல் போட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய காரியங்களை கேளுங்க, ஐ அம் வெரி பெர்ஃபெக்ட், ஐ அம் வெரி குட், மை லைஃப் ஸ்டைல் இஸ் ஒரே ஆளை லவ் பண்ண, ஒரே ஆளை கல்யாணம் பண்ண, ஒரே ஆளை கூட வாழ்ற. பெருமை கொண்டு போய் குப்பை தள்ளிடும். எதுலயும் உங்களை நீங்க நியாயப்படுத்தாதீங்க. நியாயம் உள்ள தேவன் ஒருவர். அதுக்காக நீங்க போய் தவறு செய்யுங்க, அதனால நீங்க இப்படி வா அப்படி சொல்லல. கர்த்தருக்கு முன்பாய் நீ எல்லா விதத்திலும் சாட்சியா பொறுமையா தேவனுக்கு கீழ்ப்படுதலோடு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, திரும்பி வாசிமா. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பாருங்க, நம்மள நியாயம் விசாரிக்கிறது யாரு? யார் உங்களோட நியாயத்தை விசாரிக்க போறா? அப்படியே இருக்கீங்க. பாஸ்டர் கண்டுக்கவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் கடந்தேன். பாஸ்டர் ஒண்ணும் போன் அடிச்சு கேட்கல. சபை விசுவாசம் என்னன்னு விசாரிக்கவே இல்லை. நான் அப்படிலாம். ஆனா வேதம் என்ன சொல்லி, யார் நம்மள நியாயம் விசாரிக்கிறா? நம்மள விசிட் பண்றவர் யாரு? உங்க காரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார். நேத்து கூட நம்மளுக்கு ஒரு டெம்ப்டேஷன், ஒரு சின்ன சோதனை. என்ன சோதனை? சேச்சு ஆராதனை முடிஞ்சு நல்லா துதிச்ச வாடி ஓலிக்கம் எல்லாம் எடுத்து கர்த்தருடைய மகிமை அப்படியே இறங்கி வந்த பிறகு நம்ம வேன் பம்ப்செட் ஆச்சு. நடு ரோட்ல நம்ம ஏஞ்சல் எல்லாம் வேன்ல ஹாய் பாஸ் இங்க போன அடிக்கிற பஸ் வேன் நடு ரோட்ல நின்னுச்சு. அது ஹைவேல இவர் ஒரு பரபரப்பு நினைக்கிறேன், வைப்ரேட். என்ன செய்யணும் தெரியல. நீ ஒண்ணு செய்யணும், அங்கேயே நான் வேகமா போனேன். நம்மளுக்கு தான் லோட் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஊழியக்காரர் என்ன தோச்சு காயப்பட்டதெல்லாம் நல்ல அனுபவம் எனக்கு. போனேன் குதிரையில எம்ஜிஆர் போற மாதிரி போய் நின்ற எல்லா ஏஞ்சலும் ஏறுங்க எங்க அடியில. அதுல ஒரு ஏஞ்சல் பருவல இவர் முடிச்சாங்க போய் ஒன்னும் முடிக்கல. 7 பேர் ஏறலாமா? நீ உங்க காடி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது ஏன் காடி? 7 பேர் 10 பேர் என்னால ஏற்கிறதுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. பொண்ணுதான் சார் சொல்லுதானமா? எப்படி சார் நீ வா, எப்படி நான் சொல்றேன். இந்த தாவா ரொட்டி தெரியுமா? மேரி பிஸ்கட் எப்படி எடுக்குவோம்? நல்லவேளை நேற்று மனைவி அங்க இல்ல, ரத்த கண்ணீர் வந்துருக்கும். ஐயோ முண்டா கடையில் ஆள் எப்படி ஏற்றாங்க. பேரட் மாரி அழகா அடிக்கிட்டீங்க டிரைவரோடு சேர்த்து. ஆனா சூப்பர் என்ன தெரியுமா? நம்மளோட ஹீரோ ஸ்பைடர்மேன், அவுட்டர்மேன், சூப்பர்மேன். ஜாக் கொடுத்தேன், ஸ்பானர் கொடுத்து எல்லாம் மாத்தி வீண போய் விட்டுட்டு நான் இன்னொரு ட்ரிப் எடுக்கணும்ட்டு நான் ஆடெல்லாம் விட்டுட்டேன். பாஸ்டர் ஜாக் பத்த மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? நான் சொன்னேன் அங்க ஏதாவது செங்கல் எடுத்து வச்சு ஜாக்க வச்சு கொஞ்சம் ஜாக் பண்ணு ஏறும். அப்படியே பாஸ்டர் சரி நான் வந்துகிட்டு இருக்கேன். கடைசி அம்மாவை விடுறேன். விட்டானே என்னாச்சு? பசங்க கல்லுலாம் தேடுற, கல்லுலாம் பார்க்க இங்கதான் ஒரு 4 கல் 5 கல் ஏதோ ஒரு பெரிய கல்லு இந்த கல்லை வச்சு ஜாக் பண்ணாம இது அசைக்கப்படாத ஒரு கல்லு. சரின்ட்டு ஆண்டவரே எனக்கு கொடுத்தது எல்லாம் ரொம்ப பயமா. என்னன்னா ரொம்ப சூப்பர்.
சரின்னுட்டு வந்தா ஒரு சங்கல் கரெக்டா ஆண்டவர் வச்சிருக்காரு. எடுத்து 4 சங்கலை போட்டு நேரா போனேன். இவனுங்களை டயர் கட்டுன்னு சொன்னானுங்க. சொல்லிட்டு போனேன். வேன் எப்படி ரோட்ல படுத்திருக்கோ இவனுங்க ரோட்ல படுத்திருக்காங்க. ஏன்னா அந்த டயரை பாதுகாக்கிறதுக்காக படுத்திருக்காங்களா, இந்த டயர் எப்படி கட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ரோடு சொன்ன ஃபைடர்மேன் அவுட்டர்மேன் என்ன அப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க. போன நேரம் இப்படி செய்யறாங்க. யானைக்கு அடிக்க இருக்கும். நேற்று எனக்கு கொஞ்சம் சறுக்கிடுச்சு. எல்லாம் கட்டிட்டானுங்க. மொசம் செக் பண்ணி இப்படி ஏற்றி இப்படி வேடா அப்படி வேடான்னு சரி எல்லாம் பண்ணியாச்சு. டயர் வர மாட்டேன். நான் இதெல்லாம் புது சிஸ்டமா, இதை எனர்ஜி போட்டு கட்டிட்டான் போல அப்படின்ட்டு இவங்க சொன்னேன். டே இதை அடிடா, மேபி நட்டு திறந்தா கட்டிடுறாங்க. அதை அடிக்கிறான் அது திறக்கவே இல்லை. சரின்னுட்டு எனக்கு நம்ம சபையில இருக்கு பழைய ஃப்ரெண்ட் அவர் அடிச்சேன். அவர் போவேன், ஐயா இந்த மாரி அண்ணே அது ஒன்றும் இல்லை, 2 எத்து விடுங்க டயர் வெளியே வந்து. அவ்வளோதானா? ஆமா கூட 2 எத்து விடுங்க. அப்பதான் தெரியும் நான் எதுவும் அடிக்க சொன்னேன். அது வேற ஒண்ணுல பேரிங், டயரோட பேரிங்க போட்டு அடிச்சுட்டு இருந்தது. இப்ப எவ்வளவு சூப்பரான ஆராதனைக்கு பிறகு இப்படிப்பட்ட சூப்பரான காரியம் நினைச்சு. ஆனாலும் நம்ம லீடர்ஸ் யாருமே சோர்ந்து போல. நேத்து வந்தவங்க லேட்டா தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனா திரும்பி இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்காங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப எப்பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பொழுதும் உற்சாகப்படுத்துங்க. அவங்களோட குறைகளை பார்த்துட்டீங்களா, அதை பார்க்கறத விட்டுட்டு அதுல இருந்து அவர்களை எப்படி நம்மளுடைய ஃபெலோஷிப்ல, நம்மளுடைய வார்த்தையில, நம்மளுடைய ஐக்கியத்தை அவங்களை மாத்தலாம். நேத்து ஒருத்தன் வந்தான். அது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆடு காண போய். அது ஒரு மாதிரியான ஆவியில் வந்துச்சு. குணா போய் கை தீமத்தி போய் கை கொடுத்தாங்க. தீமத்திக்கு அப்படியே மூக்கு புச்சாட்டாச்சான். இந்த ஸ்டாரியில அங்க தெரியுமா, இந்த டயர் கழட்டும் போது டயர் கழட்டுக்கிட்டா இந்த ஸ்டாரிலாம் எனக்கு சொல்லிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே கை கொடுத்தா இப்படி போயிட்டான். அப்புறம் குணா நம்ம சுபமேன் எல்லாரும் பாக்குறாங்களா, ஒரு கை கொடுத்தாராங்க புளிப்பிட்டு. அவர் தெரியாம போயிட்டு எனக்கு மானம் போச்சு. பஸ் அப்படியே தெரியாம என் சபையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா தலையிலே அடிச்சு. குற்றப்படுத்தாதீங்க. தேவன் நம்மளை குற்றவாளியா அழைக்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, டோன்ட் பி த குற்றவாளி. உங்களே நீங்க குற்றப்படுத்திக்காதீங்க. நீங்க சாதாரணவர்கள் அல்ல. ஏன் அண்ணால் தேவ சமூகத்துல அவ என்னமோ பண்றா, புலம்புறா, போட்டுட்டு முணங்குறான்னு சொல்லி யார் சொன்னா? பிரீச் சொல்றாரு. சொன்னாரா? என்ன சொல்றாரு? அவ நம்மளும் சில நேரத்தில் கதை கட்டு பார்த்துருக்கீங்களா? பஸ் அந்த பொண்ணு அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீயா அதுல பார்த்துக்கிட்டு ஏன் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, ஜெலஸ். ஐயோ என் வயசுல கிடைக்காம போயிட்டானே, இந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லையே. ஐயா சபையிலயும் நம்மளுக்கு நிறைய போறாம. என்ன போறாம தெரியுமா? நான் உட்கார இடத்துல மரியா கருவில நான் உட்காருவேன். என் பேர் நீ பரலோகத்துக்கு போறேன் நரகத்துக்கு போறே தெரியல. இந்த சேரை கொடுக்குற எடுத்துட்டு போயிரு. சேருக்கு சண்டை போடுறாங்க. சபையில வந்து கூட விடுதலை ஆக முடியலையா? தேவ சமூகத்தில் நின்று சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஆனா விடுதலை ஆக முடியல. என் மகனுடைய தாய், என்னுடைய மனைவி எவ்வளவுதான் அவங்களை ஏசினாலும் மம்மி சேம்ல அப்படின்ட்டு அவங்க சகிச்சு போறாங்க. ஆமென். ஆனா சபையில யாராவது ஏதாவது பேசிட்டா சகிக்க முடியுதா? மரியாதை ஏசிட்டா அழித்து கொள்ள முடியுதோ? மரியாதை சூப்பரா ஏசுவாங்க. அவங்க ஏசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொட்டி சனை வாங்கி கொடுத்து சொல்றாங்க. அவங்க மனசுல ஒண்ணு இல்லாம
வெளிப்படையா பேசுறேன். என்ன சிஸ்டர் எலிசபெத்? ஆமென். ஆனா அந்த இருதயத்தை புரிஞ்சு கொள்ளலன்னு இயேசு எப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க? என்ன தேவல இருக்கா பொதுவா தலாடுது. நீங்க என்ன புட்டு வைக்க போறீங்களோ? ஆமென். கிறிஸ்து சொல்றாரு, வசனம் பாருங்க, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஏறாமா 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். கர்த்தர் வர்றதுக்கு முன்னாக நீயே ஜோசிகன் ஆகாத. பாத்திருக்கீங்களா? ஜோசிகர் ஆயிரும். நம்ம 3வது பொண்ணு, 3வது பிள்ளை சிஸ்டர் மாசமா இருக்காங்க. சபையிலும் சரி, இது ஒரு கெட்ட பழக்கம். எங்க போனாலும் I see your wife, this a boy, no, because the wire coming and going. நான் விசுவாசம் ஜெபம் பண்றேன். இல்ல 3வது பிள்ளை பொண்ணுதான். ஒரு ஒரு பஞ்சாபி கடைக்கு போயிருந்தேன். பஞ்சாபி வாங்க, எனக்கு இல்ல சிஸ்டருக்கு. அவங்க சொன்ன I my mouth நாக்கு தம்மு say that happen. Lot of people that is confirm boy. ஐயா தேவ சாட்சியா சொல்றேன், பிறக்கிற வரைக்கும் அவங்க பிறந்து வெளியே வர வரைக்கும் எல்லாருடைய கண்களும் வார்த்தைகளும் ஆம்பளை பிள்ளை தான் பாய் தான் சொன்னாங்க. ஆனா நான் என்னோட விசுவாசம், நான் என்னோட அறிக்கை சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னேன், இல்லம்மா பெண் பிள்ளை தான். அல்லேலூயா. உன்னுடைய நாவின் அறிக்கை, உன்னோட விசுவாசம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். அவங்க பிறந்த வச்சுட்டாங்கன்னு சொன்னானே, நான் ஒருவருன்னு வந்தேன். நான் பேபியை பார்க்கல, ஒண்ணு இல்ல, சிஸ்டர்ட்ட கேட்டது ஒண்ணுதான், பேபி கேர்ளா? ஏன் தெரியுங்களா? நான் தேவன், விசுவாசத்தின் தேவன். அவர்னால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. முடியாது, ஆகாதுதான், நடக்காதுதான். ஆனா தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். கர்த்தர் கட்டளையிட்டா, தேவன் ஒரு வாசலை திறந்தார்னா அது ஒருவனாலும் பூட்ட முடியாது, அடைக்கவும் முடியாது. ஏன் தெரியுங்களா? திறந்தது கர்த்தர். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை மட்டுமல்ல, நீதிமானாய் வாழ உனக்கு கட்டளையிட்டவர் ஆண்டவர். குற்றவாளி என்பது ஒருவரை நீ தீர்க்காத. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மனத்திரும்ப வைங்க, சொல்லி வெளிப்படுத்து. இந்த சபையில நல்ல அனுபவம், ஏதாவது ஒரு காரியம்னா நான் அழகா பட்டு படாம சொல்லுவேன். கேட்கலையா கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுவேன், கேட்கலையா 2 போட்டு சொல்லுவேன். அப்பயும் கேட்கல, பட்டுட்டு வாங்கி விட்டுருவேன். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் இடத்துல வரும்போது அவருடைய நன்மையானால, அவருடைய வார்த்தையினால நம்ம மன திரும்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து, ஆனதால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். தீர்ப்பு சொல்லாத. நீ தேவையில்லாத இப்படி சொல்றனே, உன்னுடைய கற்பனையில பேசாத. உன் எண்ணத்துல வந்தத, உன் சென்ஸ்ல வந்தத, அது தேவனுடைய வார்த்தையா தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டதா, அது வேற. உங்களெல்லாம் பார்த்தா தேவ ஆவியில பேசுறது தெரியுது. சொல்லுங்க பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு 10,000 பேர் சபைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியுது உன்னால? பாஸ்டர் யாரும் வரல, ஆக்கள் எல்லாம் கோசமா இருக்கு. இங்க ஆராதிச்சிருந்தாங்க சிஸ்டர் சாந்தி. ஆண்டவர் ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு சிஸ்டர்கிட்ட காட்டி சொன்னாரு. என்னை கூப்பிட்டு கேட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது கர்த்தருடைய வெளிப்பாடுமா, யார்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இதுக்கு எல்லாம் ஓட்டப்படல, நடக்க வேண்டியது கூட நடக்காம ஆக்கி விட்டுருங்க. அதுக்காக சோமன்னு கர்த்தர் நிச்சயமாக நம்ம விசுவாசத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடு காட்டுறாரா, ஒரு தரிசனங்களை காட்டுறாரா, ஒரு காரியத்தை சொல்றாரா, அதை கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம நிறைய தமிழ் படம் பார்த்து ஊர்
ஊர் மக்களுக்கு சொல்வதனால் இயேசு இன்னைக்கு என் வீட்டுக்கு வர போற அப்படின்னா நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்ட, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பா, நீ வெளியே கிடக்கு. தேவன் சொன்னதை காத்திருங்க, தேவன் சொன்னதை நினைச்சிருங்க, தேவன் சொல்லுகிற காரியத்தில் உண்மையா இருக்கு. தேவன் ஒரு வார்த்தை கட்டளையிட்டானா கடைசி பரியந்த வரைக்கும் அந்த வார்த்தைக்காக நினைச்சிருங்க. தேவன் ஒரு காரியத்தை அழைக்கிறார், ஒரு வார்த்தையை தராரு, தேவன் ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்ற, அந்த வாக்குத்தத்தம் உன்னை நடத்தும் என்கிறத விசுவாசமா இருக்கு. காலத்தை ஆனதால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி. கவனமா கேளுங்க. அல்லேலூயா. நீங்க நம்ம நிறைய இடத்துல சிஐடி ஆயிரும். என்ன சிஐடி? என்னதுக்கு? யோனிஸ் என்ன செய்யுது? பிரிஸ்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உடனே யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இந்த சிஐடி எல்லாம் வேணாம், நான் சொல்ற மாதிரியா அப்படியே பார்த்துக்கிட்டு, அது முக்கியமா ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் இருக்குங்களா? பேசுறேன். அல்லேலூயா. அங்க ஒண்ணும் இல்லக்கா, பார்த்து ஒண்ணும் இல்லக்கா. அல்லேலூயா. நீங்க குற்றப்படுத்தாதீங்க, நீங்க குற்றவாளி இல்லை. சிலங்க ஆபீஸ்ல பசங்க வெரி அப்செட், டிப்ரஸ், ரொம்ப பொங்கிட்டேன், ஏமான என்ன எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா இன்னொன்னு சொல்லிட்டா, யாரு உங்களை ரொம்ப குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ, எங்க நீ தலை குனிறியோ, எங்க வெட்கப்படுத்துறியோ, எங்க நீ உடைஞ்சு நிக்கிறியோ, அங்கதான் கர்த்தர் உன்னை உருவாக்கும். வெட்கத்துக்கு பதிலாய் சங்காரணமாய் தேவன் திருப்தி அடைய செய்வார், உன்னை எழும்ப செய்வார், மகிமைப்படுத்துவார். தேவன் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இருள்ல மறைந்திருக்கிறத கர்த்தர் வெளிச்சத்துல என்ன பண்ணுவாராம்? இருளில் மறைந்து இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். உன் இருதயத்துல கர்த்தர் யோசனை தருவார், உனக்கு ஆலோசனை கொடுப்பார். சில நேரங்கள்ல உங்க இருதயத்துல இருக்கிற தீமைகளை, கொல்லாமங்களை கர்த்தர் சொல்லுவார், மாத்திக் கொள்ளுங்க. சில காரியங்களை உபத்திரத்துல போறீங்க, கர்த்தர் சொல்லுவார், அதை விசுவாசிங்க. உங்களோட சொந்த தீர்மானத்துல, உங்க சொந்த விருப்பங்கள்ல, உங்க சொந்த யோசனையில. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்றான், துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாத. ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, அந்த கணவன் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மனுஷன்ட்ட, என் மனைவிக்கு எனக்கு சண்டை, அதனால எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுனா, அவன் என்ன அட்வைஸ் பண்ணுவான்? அம்மா என்னம்மா சொல்லுவான்? நீங்க சொல்லுங்க அம்மா, நீங்க தான்மா, நீங்க தான்மா, அன்பான அம்மாவை சொல்லுங்க. இப்ப விவாகரத்து ஆயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. ஒரு குடும்பம் கணவன் மனைவி பேசி சண்டை போட்டாங்க. இந்த ஆண், இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவரோட கூட்டாளி, அவருக்கு விவாகரத்து ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு, அவர்கிட்ட போயிட்டு எனக்கு என் மனைவிக்கு சண்டை, என்ன பண்ணலாம்னா அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு? அங்க உள்ளதுதான், சட்டியில் உள்ளதுதான் ஆப்பையில போடுவார். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? நண்பா சாமாதை கட்டி விட்டுரு. அததான் சொல்றாங்க, உன் இருதயத்தில் இருக்கிறத தேவன் வெளிப்படுத்துவாரு. அது பொல்லாங்கா இருக்கா, அதை விட்டு விலகு. அது கர்த்தருடைய வார்த்தையில அடங்கி இருக்கா, அதுல காத்து. தீமைக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தீமைக்கு அல்ல. ஆனா உன் இருதயத்தில் இருக்கிறது தீமையா இருந்தா, இருளில் மறைந்திருக்கிறது, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும், இருளில் இருக்கிற யோசனைகளும், இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். என்ன யோசனை? உன் இருதயத்துல என்ன வருது? பெருமை பாராட்டுறீங்களா? மற்றவங்களை தீமைப்படுத்தி, மற்றவங்களை குற்றப்படுத்தி. நம்மளுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? அங்க 100 பேர் இருந்தாலும் I am the righteous, நான் தான் நீதிமான்,
99 பேர் கெட்டவனுங்க. ஆனா இயேசுவோட பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? அந்த 99 ஆடி ஒரு சைடுல விட்டுட்டு அந்த காணாம போன ஒரு ஆளை கத்த தேடி போற. நம்ம வாழ்க்கையில நான் சொல்றேன், நம் இருதயத்துல மறைந்து இருக்கிறது தேவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒன்றும் மறைவா இருக்காது, அதை மறைச்சு வைக்க முடியாது. கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அது தீமையா இருக்கா, பாவமா இருக்கா, அது தேவனுக்கு விரோதமா இருக்கா, அக்கிரமா இருக்கா, உன் வழிகளை சரிப்படுத்த வேண்டியதா இருக்கா, அது நன்மைக்கு எடுத்துக்கோ. அல்லேலூயா. சபையில சில காரியங்கள் வந்து விசுவாசிகள் சபை விட்டு வெளியேற, அதனால தீமை அல்ல, அதுல இருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற நன்மைகளை நீ கற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவைகள் விழுந்தாலும், ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவங்க எழுப்புகிறான். தெரியல, ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை மனுஷர்கள், நீங்க யாரா வேணாலும் ஆவியானவர் சொல்றாரு, உங்களை தள்ள, நீங்க நிக்கிற ஒரு இடத்துல இருந்து உங்களை தள்ளுபடி ஒரு கூட்டம் உங்களுக்கு கிரிகை செய்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க அப்படி செஞ்சாலும் நீ விழுவாதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன்னு ஆவியானவர் சொல்றாரு. இந்த சபைக்கு சொல்றாரு, வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, உன்னை தள்ளும்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா நீ விழுவாதபடிக்கு நான் உன்னை தாங்கி உன்னை தூக்குவேன் என்று ஆவியானவர் சொல்றாரு. அது யாராவது இருக்க, ஊழியமா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், வந்திருக்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஆனா தேவன் சொல்றாரு, நீ ஒரு நாள் விழுவ மாட்ட, நீ விழுவாதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. பாப்போம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எரேமியா, கர்த்தராகிய நானே 17:10. எரேமியா 17, எரேமியா chapter 17 verse 10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அறிந்து நம்மளை விசாரிக்கிறார். தேவன் நம்ம சிந்தைகளை, நம்மள யோசனைகளை, நம்மளை தேவன் சரியா விசாரிப்பாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டதா இருக்கலாம், வாசல் இல்லாம இருக்கலாம், வழிகள் இல்லாம இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுவார். ஆமென். என்ன இடத்துல வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை பாஸ்டர், நான் சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணிட்டு போ, கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பாரு, கிருபையை தருவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். என்னுடைய ஆரம்ப காலத்துல 1998ல நான் இந்த ஜேபிக்கு வரும்போது, நான் வந்து HP கம்பெனி சிங்கப்பூர்ல அலெக்சாண்ட்ரால அங்க இன்டர்வியூ எனக்கு, என் கூட வந்து ஒரு 40 பேர் பஸ்ல போனோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி. ஐ அம் எஜுகேட்டட், நல்ல படிப்பாளி, டிகிரி ஹோல்டர், ஃபார்ம் 3 முடிச்சிட்டேன் படிப்பு. ஆனா என் கூட பஸ்ல வந்தவங்க எல்லாம் டிப்ளமா, டிகிரி, மேனேஜர், ஆடு மேய்க்கிற மேனேஜர், ஃபார்மர் என்னமோ சொன்னாரு, மேனேஜர் வேலைக்கு வரியா அப்படின்னு. என்ன மேனேஜர்னு, ஆடோட செக்ஷனுக்கு நான் தான் மேனேஜர். அப்ப அதையா விட்டுக்கு வந்தேன், என்னோட ப்ரொஃபஷனல் சரி ஏதோ வா அப்படின்னு. ஆனா அந்த இன்டர்வியூல எல்லாரும் இன்டர்வியூக்கு போறாங்க. எனக்கு ஒரு டவுட், எல்லாம் பயங்கரமா இருக்காங்க, நம்மளுக்கு எங்க இந்த ஹெச்பில எதுவும் பெரிய கம்பெனி, ஹெச்பில எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா விசுவாசம் இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனேன். எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. இப்ப நான் என்ன கூப்பிட்டா நான் போனேன். அப்ப என்னோட மை இங்கிலீஷா வெரி பவர்ஃபுல். இங்கிலீஷ் பேசுறவனே இங்கிலீஷ் மறந்துடுவோம். மை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம், பிரேக் ஹார்ட். நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவன் மூஞ்சிய மாறிடுச்சு. ஆச்சு, அவன் பேரு ஸ்டீவன். நான் பேச அவன் மூஞ்சி வேற மாரி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அதான் வரலன்னு தெரியுதுல,
உனக்கு தான் நான் சீனை கத்து கொடுத்துருக்கல, கொஞ்சம் பேசுனேன், கொஞ்சோண்டு பேசுனேன், அப்படி அவனை மூஞ்சி இப்படி ஆச்சு. அந்த ஃபைல் ரிஜெக்ட் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சு. அந்த ஃபைல் அதை எடுத்துட்டு எஸ்எட் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிற பக்கத்துல வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு, அது என் ஃபைல். போய் நீங்க செய்யுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். வெளியே வந்துட்டேன். என் கூட ஒரு விசுவாசி வந்தார், அதுவும் ஃபார்ம் 3 தான். அது என்னோட ஒண்ணு மோசம் போல. அது கேட்டுச்சு. உள்ளுக்கு போய் என்ன பண்ணேன்னு நான் உள்ளுக்கு பண்ண பேசினா ஒரு மூஞ்சி மாறிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு இன்சிலத்தில் பேசுனேன். அப்ப நான் போ இது போச்சு, இது ஃபைலும் பாஸ். ஐயா அந்த 40 பேர் போன பஸ்ல இங்க 2 பேருக்கு தான் அங்க வேலை கிடைச்சு, மத்ததெல்லாம் அதுவும் ஆடு இன்ஜினியர் இருக்காரு, திருப்பி அதே வேலைக்கு போறாரு. திருப்பி கர்த்தருடைய ஆலோசனையில நிலைநிறுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு அதிசயங்களை செய்வார், ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார், மேன்மைகளை செய்வார். யாருக்கு கொடுக்க கூடாதபடி நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கு வசனம் நான் சொல்றேன். என்னோட கம்பெனியில நான் கடைசியா வேலை செய்யும் போது என்னோட கம்பெனி சொல்றாங்க இந்த வருஷம் போனஸ் இல்லை, இந்த வாட்டி இன்கிரிமெண்ட் இல்லை, ஸோ பேசிக் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்ன நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க, ஊழியத்துல உண்மையா இருக்கிறேன், உங்களுக்கு விதைக்கிறதுல உண்மையா இருக்கிறேன், மற்றவர்களுக்கு நான் சாட்சியா உங்களை மகிமைப்படுத்துறேன், என்ன இந்த இடத்துல வெட்கப்படுத்த கூடாது. எனக்கு தெரியாது இந்த வருஷம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, என்ன நீங்க ஆசீர்வதிச்சு ஆகணும். எல்லாரும் வந்து சொல்லி ஒரு மாசம் அதே தான் சொல்றாங்க, போனஸ் இல்ல போனஸ் இல்ல. அழகா வேலை செய்யறோம்னா ஜாமான் தூக்கி போடுறான், ஆத்திரம், டிப்ரெஷன், ஏன்னா போனஸ் இல்ல. சாப்பிட போனா போனஸ் இல்ல, இதே தான் ஸ்டாரி. எங்க போனாலும் ஜாமான் எடுக்க போனா போனஸ் இல்ல, இன்கிரிமெண்ட் இல்ல, இதே தான் எல்லா இடத்துலயும். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட என் விசுவாசத்தை விடவே இல்லை. இன்னொரு 3 நாள் இருக்கு, எங்க நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறாங்க, குட் நியூஸ் ஃபார் ஆல், this year have a double bonus and increment அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாருங்க. எல்லாம் வீசனானுங்க, அடுத்த தூக்கி விட்டாங்க. God bonus no, double pay no. எனக்கு தான் தெரியுமே. அல்லேலூயா. ஏன் என்னன்னு சொன்னா நடக்க போகிறத கர்த்தர் நம்மளுக்கு அறிவிக்கிற நல்ல தேவன். Our God is an information God. நம்மளுக்கு வெள்ளையாகவே சொல்லுவாரு. இன்னும் சொல்றேன், பழச பேசுற, பழச உணர்ற, பழைய காரியம் வருதுன்னா அது தேவனால அல்ல, அது பிசாசுனால வருது. மறுவழிக்காரங்க திருடுன தெரியுமா? மச்சி வச்சிருந்த அந்த கோழி முட்டை, வாங்கோழி முட்டை திருடுன தெரியும். வாங்கோழி முட்டை விடணும், அம்சாதா முட்டை விடும், எல்லாம் விடும். அதான் முட்டை முட்டையா இருக்கீங்களா? ஐயா முடிஞ்ச காரியத்தை உங்களுக்கு பாஸ்டரே வந்து சொன்னாலும் அது தேவன் அல்ல. பாஸ்டர் சொல்றா மனத்திறமை சொல்றாரு, அவ்வளவுதான். குற்றப்படுத்தாதீங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில கொண்டேம் பண்றீங்களோ, நீ அப்படிதான், நீ அப்படிதான், நீ அப்படிதானே, அவன் அப்படியே தான் இருப்பான், மாறவே மாட்டான். நேற்றும் என்றும் என்றும் மாறவே மாட்டான். Don't speak the past. முடிஞ்சது கொளுத்தி போட்டுரு. கணவனா இருந்தாலும் புதுசா ஆரம்பி, அவரை கொளுத்திடுறாரு. சில தப்பா நான் வேகமா சொல்லிட்டு போறேன், அப்படி யோசிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதனால பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறாங்க. ஏன் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீ ஒண்ணு புரியலமா, புரியாம இருக்கிறது நல்லது. அது கொட்டுரு, கொளுத்திரு. நான் அந்த இன்சிடென்ட் போட்டு கொளுத்திரு, அந்த ஆளை கொளுத்திடாது. ஏற்கனவே எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சம் மன்னிப்போம், மறப்போம். ஆமென், அல்லேலூயா. சிஸ்டர் எலிசபெத் நீங்க வரலன்னு சொன்னாங்க, மகளுக்கு உடம்பு சொல்ல வரலன்னு. ஆனா சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டோட ராஜ்யத்துக்கு வாங்க, தேவன் சுகம் தருவாரு. இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க மக சுகமா. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவருடைய கிருபை இரக்கங்களினால் நம்ம முடிக்கிறோம். எல்லாரும் எழுந்த வேண்டாமா? நாம் தேவ சமூகத்துல மற்றவர்களை மட்டும் இல்ல, நம்மளே குற்றப்படுத்தாதபடிக்கு மன்னிக்கிற நல்ல தெய்வம் நம்மளோடு இருக்கிற